வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. ஓம் ஜோலகால ராழியை சேத்தகே மகாசக்தி சிதிமகி தன்னோ காளி பிரஜோதயார். பிறப்பில் சில தோஷங்கள் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே சில தோஷங்கள் ஏற்படுகிறது. அதுபோல் இறப்பிலும் தோஷங்கள் உண்டு. அன்றைய இறந்த தினம் நட்சத்திரங்களை வைத்து அவைகளை கணக்கிடுவார்கள். தனிஷ்டா பஞ்சமி என்பது கூட உங்களுக்கு அறிந்திருக்கும். என்னை பொறுத்தவரை 3 வகையாக அதை பிரிக்கிறேன். பிண்டநூல் தோஷம், பலி நட்சத்திர தோஷம், வசு பஞ்சக தோஷம். இருப்பதில் மிக முக்கியமானது வசு பஞ்சக தோஷமாகும். இந்த வசு பஞ்சக தோஷம் என்பது அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்களில் இறந்தவர்கள் அன்றைய தினம் இரவுக்குள் அவர்களை நல்லடக்கம் செய்துவிட வேண்டும். அக்னி காரியங்கள் செய்பவர்கள் கூடவே 5 தர்பை புல்களை கொண்டு 5 விதமான பொம்மைகளும் செய்து சேர்த்து தகனம் செய்ய வேண்டும். இது ஒன்று. 16 நாட்கள் கழித்து மிருத்யுஞ்சய ஹோமம் அந்த வீட்டில் செய்ய வேண்டும். கொல்லி வைப்பவர் அவசியம் இதை கடைபிடிக்க வேண்டும். அவர்களுக்கே முக்கியமான விதியாக இருக்கிறது. நன்றி நண்பர்களே.